I walked away from Cook with Komali. So in a beginning, a lot of dominations. குக் வித் கோமாளியிலிருந்து ஆங்கர் மணிமேகலை வாக் அவுட் பண்ணிட்டாங்க. இதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, நான் வந்து ஆங்கரிங் பண்ணும்போது குக்காக இருக்கிற பிரியங்கா வந்துட்டு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இதை பற்றி நான் அவங்ககிட்டயும் டேரெக்டாக சொல்லிட்டேன். ப்ரொடக்ஷன் டீம்கிட்டையும் சொன்னதுக்கு அவங்க நினச்சா அவங்கள வந்து ஷோவே பண்ண விடாமல் பண்ணிடுவாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோங்க, இன்னும் உங்களுக்கு நிறைய ஷோ கிடைக்கும் அப்படின்றது போலாம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் வந்து 15 வருஷமாக இந்த ஆங்கரிங் ஃபீல்டில் இருக்கேன். அப்படி வந்து என்னோட உழைப்புக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தங்க கிட்ட பணிஞ்சு போகிறது மூலியமாக கிடைக்கும் அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே எனக்கு வேண்டாம். எனக்கு எல்லாத்த விடவும் சுயமரியாதை தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்றது போல மணிமேகலை சொல்லியிருப்பாங்க. நேற்று டெலிகாஸ்ட் பண்ண குக் வித் கோமாளி எபிசோடில் ஒரு பாதி எபிசோடு வரைக்கும் மணிமேகலை வந்திருப்பாங்க. அந்த பாதி எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா பிரியங்கா பற்றி பேசும்போதாக இருக்கட்டும், பிரியங்கா முன்னாடி இருக்கும்போதாக இருக்கட்டும், சரியாக ஐ கான்டாக்ட் வச்சிருக்க மாட்டாங்க. பிரியங்காவை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டியது வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ரக்ஷன் தான் அதை சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா மணிமேகலை இவங்க 2 பேர்த்தோடைய ஃபேஸே வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட போர்ஷனில் பிரியங்கா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது தாமு சார் வந்துட்டு மணிமேகலை பக்கத்தில் நின்றுட்டு முதுகில் தட்டி கொடுத்து அவங்கள ஆறுதல் படுத்திட்டு இருப்பாங்க. இந்த வீடியோவை இப்போ மணிமேகலையோட ஃபேன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க.